மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம நற்செய்தியை பரப்புறது சும்மா பேச்சால் மட்டும் என்ன செய்யக்கூடாது, பரப்பக்கூடாது. நல்லா பேசுகிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க, அதனால் நற்செய்தி கொடுக்காங்க மற்றவங்களுக்கு, அது மட்டும் போதாது. நம்ம நற்செய்தியை எப்படியெல்லாம் பரப்பணும், நம்மளுடைய ஒவ்வொரு அசைவு மூலமாகவும் நம்ம பரப்பணும். மற்றவங்க எல்லாரும் நம்மளை பார்த்து இவன் நல்ல செய்தி கொடுக்காரு அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. நம்மளுடைய நற்கிரியைகளை கண்டு யாரை அவங்க மகிமைப்படுத்தணுமா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தணுமா? பார்த்து அவங்க என்ன செய்யணும், நம்மகிட்டேருந்து அவங்க படிக்கணும். நம்மளுடைய வெளிச்சம் அப்படின்னா என்னது? நம்மளுடைய நல்ல செயல்கள், நல்ல கிரியைகள், நல்ல பார்வைகள், நல்ல நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்கள், ஒழுக்கங்கள், அவங்கக்கிட்ட பழகிறது, மனுஷர்கிட்ட நம்ம அன்பாக நடந்து கொள்வது, இந்த மாதிரி நம்ம செய்கிற நல்ல காரியங்கள்னால நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய கடவுளுடைய வெளிச்சத்தை நம்ம மற்றவங்க மீது பரப்புகிறோம். அது மூலமாக தான் நம்ம நற்செய்தி பரப்ப வேண்டும். சும்மா வாயால் மட்டும் நற்செய்தியை பரப்புறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம அப்படி பரப்பிட்டு நம்ம நடவடிக்கைகள்லாம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா அதில் எந்த பயனும் கிடையாது நமக்கு. நம்மளே ஒரு நடமாடும் நற்செய்தியாக மாற வேண்டும். அப்படி மாறினால் நிச்சயமாக நம்ம சுற்றி இருக்கிறவங்க தன்னாலேயே என்ன செய்வாங்க, மாறுவாங்க. அதனால் கண்டிப்பாக நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக சந்தோஷப்படுவார், நமக்கு எல்லா ஆசையும் வழங்குவார்.